Hi viewers, welcome to our channel. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் உள்ள டெரிக் மஹிந்திரா ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மஹிந்திரா லான்ச் ஆன ஒரு சூப்பரான ஒரு காம்பாக்ட் எஸ்யூவியை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ எடுக்க தான் இந்த ஷோரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். அது வேறு எந்த காரும் இல்லை, மஹிந்திரா XUV300. அதில் வந்து நமக்கு ஒயிட் கலர் W8 ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அந்த காரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்தியாவில் வந்து டஃபஸ்ட் கார் மார்க்கெட்டு எஸ்யூவி கார் மார்க்கெட் தான். அதுலேயுமே காம்பாக்ட் எஸ்யூவி கார் மார்க்கெட் தான் உங்களுக்கு ரொம்ப டஃப்பான கார் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு காரை லான்ச் பண்ணி ஒரு டஃப் காம்படிஷனை கொடுக்குறதுக்காக மஹிந்திரா வந்து 2019 ஃபெப்ரவரியில் XUV300 அப்படின்ற சூப்பர் இம்ப்ரெசிவான காரை லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் இருக்குது. 1.2 டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 டர்போ டீசல் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேனுவல் ப்ளஸ் AMT வெர்ஷனில் வருது, டியூல் டோன் ஆப்ஷன்லேயும் இந்த கார் வந்து வருது. ஸோ இந்த காரை பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷனில் வருது, W4, W6 அண்ட் W8. நம்ம பார்க்குறது வந்து W8 as well as இது வந்து BS6 2021 மாடல். இந்த காரோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9.31 lakhஸில் ஸ்டார்ட் ஆகி 16.5 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த காரோட ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் as well as ஒரு மல்டி ரிஃப்ளெக்டர் ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட் கிளிமில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோம் பிளேட் கொடுத்துருக்காங்க. அது நான் பார்க்க நல்லா திக்காகவும் இம்ப்ரெசிவாகவும் இருக்குது. இந்த காருக்கு நல்ல ஒரு போல்டான ப்ரெசன்ஸை கொடுக்குது. இந்த டிஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா மேலேருந்து ரன் ஆகுது, கீழே வரைக்கும் அது ஃபாக் லாம்ப்ஸ் வரைக்கும் ரன் ஆகுது. ஒரு ஸ்பெஷலான ஒரு யூனிக்கான டிசைன்னே சொல்லலாம் இந்த காரில். லோவர் போர்ஷன் ஆஃப் த பம்பர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோம் பிளேட் கொடுத்துருக்காங்க, க்ரோம் லைன்ஸ் வருது. ப்ளஸ் உங்களுக்கு பேஸில் வந்து ஒரு மெட்டாலிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க நல்ல ஒரு இம்ப்ரெசிவான ஸ்போர்ட்ஸ் லுக் இந்த காருக்கு என்ஹான்ஸ் பண்ணுது நம்ம சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த பம்பர் நல்ல ஒரு எலிவேட்டடாக நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா 17 inch டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காருக்கு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காருக்கு வந்து உங்களுக்கு 4 வீல்ஸ் அலாய் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து நார்மல் வீல்ஸாக கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ORVMஸில் இன்டெகிரேட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து ஃபோல்டபுள், எலக்ட்ரிக்கல் ஃபோல்டபுள் அண்ட் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுளாக இருக்குது. ஸோ ஏ பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷில் இருக்குது. பி பில்லரும் உங்களுக்கு பிளாக்கில் தான், பிளாக் ஃபினிஷில் இருக்குது, நல்லாயிருக்கு. சி பில்லரில் வந்து நல்ல ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய பில்லராக கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது, இம்ப்ரெசிவாக. நல்லா மேலே வந்து ஒரு பிளாக் மவுண்டோட இன்டெகிரேட்டட் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுது. விண்டோ லைன்ஸ் எல்லாம் பிளாக் கலரில் தான் இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ்லாம் வந்து பாடி கலராக இருக்குது. அது பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைனே சொல்லலாம் இந்த காரில். ப்ளஸ் இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் ஆர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பிளாக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பாடிலையும் சரௌண்டில் வந்து பிளாக் கிளாடிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அது லோவர் பேஸில் இருக்குது. அது பார்க்க நல்லாவே இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் என்ஹான்ஸ் பண்ணுதுன்னே சொல்லலாம் இந்த காருக்கு. ஸோ மொத்தத்தில் இது ஒரு காம்பாக்ட் எஸ்யூவினால இதெல்லாம் நல்ல ஒரு டிசைன் டீடைலிங்காக அந்த காருக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த காரில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. நல்ல நார்மல் சன் ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஷார்க் ஃபின் ஆண்டனா மட்டும் மிஸ் ஆகுது, நார்மல் ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க, ரூஃப் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. இந்த காரோட ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இருக்குது. ரியர் விண்ட் ஸ்க்ரீனில் வந்து டிஃபாகர், வாஷ் வைப்பர் கொடுத்துருக்காங்க. மஹிந்திரா லோகோ நல்லா போல்டாக சூப்பராக சென்டரில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த காரோட ரியர் வியூ வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட் அந்த இது டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ப்ளிட் LED டெயில் லேம்ப்ஸாக கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேம்ப் வந்து அந்த பூட் லிட்டில் வந்து சென்டரில் வந்து உங்களுக்கு மஹிந்திரா லோகோ கொடுத்துருக்காங்க. அந்த 2 லேம்ப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது LED ஃபினிஷிங்கில். ப்ளஸ் XUV300 அப்படின்ற லோகோ வந்து பல அழகாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் அந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. W8 அப்படின்ற அந்த மாடலை வந்து அவங்க லெஃப்ட்டில் எம்பேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரியர் பம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் எஃபெக்டில் பிளாக் அண்ட் ஒயிட் பாடி கலர் ஒயிட் கலரில் இருக்குது. 4 சென்சார் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு அந்த ரியர் ரிஃப்ளெக்டர்ஸ் அண்ட் டேஞ்சர் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே, நல்லாவே இருக்குது. அது போக பேஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டாலிக் கிளாடிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காருக்கு. மொத்தத்தில் இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் மார்க்ஸே கொடுக்கலான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான காம்பாக்ட் எஸ்யூவி எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வைட் ஓப்பனிங்காக இருக்குது. அதில் டோர் பாக்கெட்ஸில் நல்ல ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிரைவர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் விண்டோ பட்டன்ஸ்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க. அந்த டோர் ஹேண்டில்ஸ்லாம் உங்களுக்கு இதில் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ஆடியோ கண்ட்ரோல் ஸ்டியரிங் வீலே இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ப்ரீமியம் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருக்காங்க. ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே இருக்குது. டியூல் டோன் அதாவது பிளாக் அண்ட் பீச் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு 2 சீட்டுமே ஃப்ரண்ட் சீட்ஸுமே நல்ல கேப்டன் சீட்ஸாக இருக்குது. பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. டிரைவர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக எர்கனாமிக்காக கொடுத்துருக்காங்க. அந்த கியர் நாபு, அப்புறம் அந்த பிரேக், ஹேண்ட் பிரேக்கு, அப்புறம்
உங்களுக்கு டிரைவர் சீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் வித் ஆம்ரெஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. ரியர் டோர்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைட் ஓப்பனிங் எஃபெக்டாக இருக்குது. அந்த டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்ல ஒரு 2 லிட்டர்ஸ் பாட்டில்ஸே வைக்கலாம், அந்தளவுக்கு பெரிய டோர் பாக்கெட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான ஒரு லெக் ரூம் இருக்குது. அந்த சீட்ஸோட கம்ஃபர்ட்டும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். நல்ல ஒரு அண்டர்தை சப்போர்ட், லம்பார் சப்போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த காருக்கு ஹெட் ரூம் எஃபெக்ட்டும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டால் பேசஞ்சர்ஸ்லாம் லாங் ட்ராவல் பண்ணும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ட்ராவல் பண்ணலாம். ப்ளஸ் உங்களுக்கு ரியர் சீட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா 3 ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கு ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேபின் டு பூட் ஆக்சஸ் ஓப்பனில் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு டிசைன்னே சொல்லலாம் அந்த காருக்கு. அது போக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட் டேஷ்போர்டை நான் காமிக்கிறேன். ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன் ஆடியோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது. இந்த காரில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டியூல் ஜோன் ஏசி கொடுத்துருக்காங்க. அது பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவான, அதனால ஒரு இம்ப்ரெசிவான டிசைனே சொல்லலாம். நல்லா கூலிங் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே இருக்குது. அந்த ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அவங்க கீழே கொடுத்துருக்காங்க. அது போக செல்ஃபோன் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரே கொடுத்துருக்காங்க. அந்த கியர் பாக்ஸ் அங்கே இருக்குது. அது போக இங்கே கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவர் சீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், ஒரு சின்ன ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைனே நம்ம சொல்லலாம். இந்த காரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 257 லிட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் ஒரு சின்ன ட்ராபேக்னு நினைக்கிறேன். மற்ற காம்பேக்ட் எஸ்யூவி கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் 320 லிட்டர் 330 லிட்டர்ஸ் இருக்குது. இது 257 லிட்டர்ஸ் தான் இருக்குது. அது ஒரு சின்ன ஒரு இதான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நமக்கு அந்த பார்சல் ட்ரே இல்லாதனால நமக்கு மேலே வரைக்கும் லக்கேஜ் ஏற்றிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. கீழே இந்த மாதிரி டூல் ஸ்டெப்னி அண்ட் ஸ்பேர் வீல் அந்த டூல் கிட்லாம் கொடுத்துருக்காங்க. அது இப்போ நல்ல ஒரு இம்ப்ரெசிவான டிசைன் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.